வணக்கம். நிமிட செய்திகளை பார்க்கலாம். சென்னை மெரினா கடற்கரையில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் நினைவகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்திருக்கும் கருணாநிதியின் நினைவிடத்தில் 2.21 ஏக்கர் பரப்பில் 39 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நினைவகம் அமைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பேரறிஞர் அண்ணாவின் நினைவகமும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. அனைத்து பணிகளும் நிறைவடைந்த நிலையில் கருணாநிதியின் நினைவகம் மற்றும் அண்ணாவின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மலர் தூவி அண்ணா நினைவகத்தின் நுழைவு வாயிலில் அண்ணா, இளங்கோவடிகள், கம்பர் சிலைகள் இடம்பெற்றுள்ளன. அதனை கடந்து சென்றால் கருணாநிதியின் சிலையும் இடம்பெற்றுள்ளது. இவற்றையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், கூட்டணி கட்சியின் தலைவர்கள், நடிகர் ரஜினிகாந்த், கவிஞர் வைரமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விஜயதரணி பதவி விலகிய நிலையில் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி காலியாக இருப்பதாக தேர்தல் ஆணையத்திற்கு தமிழக சட்டமன்றத்தின் சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. 2021 சட்டமன்ற தேர்தலில் விளவங்கோடு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஜயதரணி அண்மையில் அக்கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தார். இதனால் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அவர் ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். இதனை சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு ஏற்ற நிலையில் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி காலியானது. இதனிடையே தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு சட்டப்பேரவை செயலகத்திலிருந்து விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி காலியாக இருப்பதாக கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட வேண்டுமா என்பது பற்றிய முடிவு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவுவின் பரிசீலனையில் இருப்பதாக சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில நிர்வாகிகளை அக்கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை நியமித்துள்ளார். 2 துணைத் தலைவர்கள் மற்றும் 3 பொதுச் செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி மாநில துணைத் தலைவர்களாக கோபண்ணா, சொர்ணா சேதுராமன் செயல்படுவார்கள் என அறிவித்துள்ள செல்வ பெருந்தகை, மாநில பொதுச் செயலாளராக செல்வம், தணிகாசலம், அருள்பேட்டை ஆகியோரையும் நியமித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இந்த நியமன அறிவிப்புகள் உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக செல்வ பெருந்தகை கடந்த சில நாட்களுக்கு முன்பு நியமிக்கப்பட்ட நிலையில் இந்த மாற்றத்தை அவர் கொண்டு வந்துள்ளார். பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசனுக்கு காங்கிரஸ் கட்சியில் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் தமிழக ஊடக மற்றும் தகவல் தொடர்பு பிரிவு துறையின் மாநில தலைவராக ஆனந்த் சீனிவாசன் நியமிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த அறிவிப்பை காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் அஜய் குமார் வெளியிட்டுள்ளார். மத்திய பாஜக அரசின் செயல்பாடுகளை புள்ளி விவர அடிப்படையில் பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் விமர்சித்து வந்த நிலையில் அவருக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவருக்கு காங்கிரஸ் கட்சி மற்றும் பல்வேறு தரப்பினர் சமூக வலைதளம் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். வீட்டு வசதி வாரியத்தில் முறைகேடாக வீடு ஒதுக்கிய வழக்கில் அமைச்சர் ஐ. பெரியசாமி விடுவிக்கப்பட்டது செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான வீட்டை 2008இல் கணேசன் என்பவருக்கு ஒதுக்கியதில் முறைகேடு ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. 2012இல் அதிமுக ஆட்சியின் போது ஐ. பெரியசாமி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்த நிலையில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் இந்த வழக்கிலிருந்து ஐ. பெரியசாமி விடுவிக்கப்பட்டார். இம்மாதம் இந்த வழக்கை தாமாக முன்வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விசாரித்த நிலையில் வழக்கின் இறுதிக்கட்ட வாதம் நிறைவு பெற்றது. இந்நிலையில் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய உயர்நீதிமன்றம் அமைச்சர் ஐ. பெரியசாமி விடுவிக்கப்பட்டது செல்லாது என உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதோடு வழக்கை மீண்டும் விசாரிக்க சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வழக்கை தினசரி அடிப்படையில் விசாரித்து ஜூலை மாதத்திற்குள் விசாரணையை முடிக்க ஆணை பிறப்பித்துள்ளார். அமைச்சராக இருப்பவர் மக்கள் மத்தியில் சுத்தமானவராக இருக்க வேண்டும் என்றும் அதிகாரத்தில் இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விசாரணைக்கு நேரில் ஆஜராகி 1 லட்சம் ரூபாய் பிணைத் தொகை செலுத்தவும் அமைச்சர் ஐ. பெரியசாமிக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். கரூரில் இந்து சமய அறநிலையத்துறை கீழ் உள்ள கோயில்களில் தனிநபர்கள் உண்டியல் வைத்தும் ஜிபே மூலமாகவும் பணம் வசூலித்த விவகாரத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதில் இந்த விவகாரம் தொடர்பாக அரவக்குறிச்சி காவல் நிலைய துணை கண்காணிப்பாளர் நாளைக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது.
உண்டியல் மற்றும் ஜிபே மூலம் வெளிநபர்கள் வசூல் செய்த விவகாரத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் யார் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டது என்பது குறித்த தெளிவான அறிக்கை காவல்துறை தரப்பில் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதி புகழேந்தி ஆணையிட்டுள்ளார். மேலும் கரூர் மாவட்டத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கீழ் உள்ள பல்வேறு கோயில்களுக்கு சொந்தமான பல நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை மீட்டு முறையாக பராமரிக்க உத்தரவு பிறப்பிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வில் மனுதாரர் தரப்பில் முறையிடப்பட்டது. இந்த வழக்கு மீதான விசாரணையை நீதிபதி புகழேந்தி நாளைய தினத்திற்கு ஒத்திவைத்தார். அக்னிபத் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு படைகளில் இணைய விரும்பும் இளைஞர்களுக்கு நியாயமான பணிகள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதியுள்ளார். வழக்கமான ஆட்சேர்ப்பு முறையை முடிவுக்கு கொண்டு வந்து அக்னிபத் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு படையில் ஆட்சேர்க்கும் முறையை கொண்டு வருவதால் 2 லட்சம் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களின் எதிர்காலத்தை மத்திய அரசு நிலையற்ற ஒன்றாக மாற்றியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு கட்ட தேர்வுகள் மற்றும் உடல் தகுதி தேர்வுகளில் வெற்றிகரமாக தேர்ச்சி பெற்று பணி நியமன ஆணைகளுக்காக காத்திருக்கும் இளைஞர்களின் கனவுகளை அக்னிபத் திட்டத்தின் மூலம் மத்திய அரசு தகர்த்துள்ளதாக கார்கே தெரிவித்துள்ளார். இதனால் மன உளைச்சல்களுக்கு ஆளான சிலர் தற்கொலை செய்து கொண்டு தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொண்டுள்ளதாக தெரிவித்த அவர் பாதுகாப்பு படையில் சேர விரும்பும் இளைஞர்களுக்கு நீதியும் நியாயமான பணியும் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மாநிலங்களவைக்கு போட்டியிடும் வேட்பாளர்களில் 36 விழுக்காடு நபர்கள் மீது குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது ஆய்வில் தெரியவந்திருக்கிறது. 15 மாநிலங்களில் விரைவில் காலியாகும் 56 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கு பிப்ரவரி 27ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என அண்மையில் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் வேட்பாளர்கள் தாக்கல் செய்த வேட்புமனுக்களை ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் ஆய்வு செய்தது. அதில் 58 வேட்பாளர்களில் 36 விழுக்காடு நபர்கள் மீது குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரியவந்திருக்கிறது. இதில் 17 விழுக்காடு நபர்கள் மீது தீவிரமான குற்ற வழக்குகள் உள்ளன. அவர்களில் ஒருவர் மீது கொலை முயற்சி வழக்கும் உள்ளது தெரியவந்திருக்கிறது. பாஜகவின் 30 வேட்பாளர்களில் 27 விழுக்காடு அதாவது 8 நபர்களும், காங்கிரசின் 9 வேட்பாளர்களில் 67 விழுக்காடு அதாவது 6 நபர்களும், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 4 வேட்பாளர்களில் ஒருவரும் தங்களுக்கு எதிராக குற்றவியல் வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக தங்களின் வேட்பு மனுக்களில் தெரிவித்திருக்கின்றனர். சமாஜ்வாதி கட்சியின் 3 வேட்பாளர்களில் 2 நபர்களும், ஒய்எஸ்ஆர் காங்கிரசின் 3 வேட்பாளர்களில் ஒருவர், ஆர்ஜேடி கட்சியின் 2 வேட்பாளர்களில் ஒருவர், பிஜு ஜனதா தளம் கட்சியில் 2 வேட்பாளர்களில் ஒருவர், பிஆர்எஸ் கட்சியின் 1 வேட்பாளரும் தங்கள் மீது குற்றவியல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக வேட்பு மனுக்களில் குறிப்பிட்டுள்ளனர். இங்கிலாந்து அணிக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியை வென்றதன் மூலம் தொடரையும் இந்திய அணி கைப்பற்றியுள்ளது. ராஞ்சியில் நடைபெற்ற போட்டியில் இங்கிலாந்து அணி நிர்ணயித்த 192 ரன்கள் இலக்குடன் இந்திய வீரர்கள் களம் இறங்கினர். தொடக்க வீரர்கள் ரோஹித் சர்மா 55 ரன்கள் எடுத்த நிலையில் ஜெய்ஸ்வால் 37 ரன்கள் சேர்த்து ஆட்டமிழந்தார். பின்னர் வந்த பட்டிதர், ஜடேஜா, சர்ஃபராஸ் ஆகியோர் வந்த வேகத்தில் விக்கெட்டை பறிகொடுத்து வெளியேற சுப்மன் கில், துருவ் ஜுரேல் நிதானமாக விளையாடி இலக்கை நோக்கி அணியை அழைத்து சென்றனர். இதன் மூலம் இந்தியா 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து 353 ரன்களும் இந்தியா 307 ரன்களும் சேர்க்க, இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய சுழலில் இங்கிலாந்து 145 ரன்களில் சுருண்டது. இந்த போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றதன் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரை 3-1 என்ற கணக்கில் இந்தியா கைப்பற்றியது. ஆட்ட நாயகனாக இளம் வீரர் துருவ் ஜுரேல் தேர்வு செய்யப்பட்டார். ஆந்திர கிரிக்கெட் அணிக்காக இனி விளையாடப் போவதில்லை என மூத்த வீரர் ஹனுமா விஹாரி அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஆந்திர கிரிக்கெட் சங்கம் முறையாக செயல்படவில்லை என்றும் அணியை வளரவிடுவதில்லை என்றும் சாடியுள்ளார். கேப்டன் பதவியிலிருந்து விலகியதற்கு அரசியல் தலையீடு காரணம் என்றும் குற்றம் சாட்டியுள்ள விகாரி, தனக்கு மரியாதை இல்லாத இடத்தில் இனி விளையாடப் போவதில்லை என அறிவித்துள்ளார். முன்னதாக ஹனுமா விஹாரி தகாத வார்த்தைகளில் பேசியதாக ஆந்திர அணி வீரர்கள் அனைவரும் புகார் அளித்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ரஞ்சி கோப்பை காலிறுதியில் மத்திய பிரதேசத்திற்கு எதிராக 4 ரன்கள் வித்தியாசத்தில் ஆந்திரா தோல்வி அடைந்தது குறிப்பிடத்தக்கது. சிலம்பரசன் நடிப்பில் உருவான விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படம் மறு வெளியீடு செய்யப்பட்டு 750 நாட்களை எட்டியுள்ளது. மறு வெளியீடு செய்யப்பட்டது முதல் தற்போது வரை சென்னையின் ஒரு மல்டிபிளெக்ஸ் திரையரங்கு ஒன்றில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதன் மூலம் மறு வெளியீட்டில் 750 நாட்கள் ஓடிய முதல் தமிழ் திரைப்படம் என்ற பெருமையை விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படம் பெற்றுள்ளது. கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் ஏஆர் ரகுமான் இசையில் உருவான இத்திரைப்படம் வெளியாகி 14 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. காதலை மையப்படுத்தி உருவான இப்படத்தில் சிலம்பரசன், த்ரிஷா நடித்திருந்தனர்.
வரும் மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் அறிவித்துள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி.கே. வாசனை பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்நிலையில் பாஜக உடனான கூட்டணி உறுதியானதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் அறிவித்துள்ளார். வளமான பாரதம் அமைய விரும்பும் கட்சிகள் அனைத்தும் பாஜக கூட்டணியில் இணைய வேண்டும் என கேட்டுக்கொண்ட ஜி.கே. வாசன் ஒத்த கருத்துள்ள அனைத்து கட்சிகளுடன் நட்பு அடிப்படையில் கூட்டணி குறித்து பேசி வருவதாக தெரிவித்தார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே அதனுடைய தலைவர் என்ற முறையிலே நான் நாளை நடைபெறும் பொதுக்கூட்டத்திலே பாரத பிரதமருடன் கலந்து கொள்கிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறது. தமிழக மக்கள் மீதும் உலகத் தமிழர்கள் மீதும் அக்கறை கொண்டுள்ள கட்சிக்கு அதேபோல மாநிலத்திற்காக எந்த இயக்கம் மத்தியிலே பாடுபடும் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசனை மூப்பனார் ஆத்மா எப்போதும் மன்னிக்காது என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக மக்களால் தொடர்ந்து வெறுக்கப்பட்டு வரும் பாஜகவுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டு சேர்ந்திருப்பதாக சாடியுள்ளார். ஜி.கே. மூப்பனார் காங்கிரஸ் கட்சியை விட்டு விலகிய போதும் கொள்கை பிடிப்பில் நீடித்ததாகவும், அடல் பிகாரி வாஜ்பாய் அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் சோனியா காந்தியின் கோரிக்கையை ஏற்று ஆதரவாக வாக்களித்து பாஜக அரசு கவிழச் செய்தவர் மூப்பனார் என்றும் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டிருக்கிறார். வகுப்புவாத பாஜக ஆட்சியை அகற்ற காரணமாக இருந்த மூப்பனாரின் எண்ணத்திற்கு எதிராக பாஜகவுடன் தமாக கூட்டணி அமைத்திருப்பதை அக்கட்சியின் உண்மையான தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் கூறியுள்ள செல்வ பெருந்தகை, ஜி.கே. வாசனின் முடிவை மூப்பனார் ஆத்மா மன்னிக்காது என்றும் விமர்சித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட திமுக நிர்வாகிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில், திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து போதைப்பொருள் விற்பனை செய்பவர்கள் கைது, போதைப் பொருட்கள் பறிமுதல் என்ற செய்திகள் மட்டுமே வருவதாக தெரிவித்திருக்கும் எடப்பாடி பழனிசாமி, போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ள ஆணிவேரை கண்டுபிடிக்க முடியாமல் தமிழக காவல்துறை திணறி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதில் முதலமைச்சரின் கீழ் செயல்படும் தமிழக காவல்துறை தோல்வியடைந்ததையே இது காட்டுவதாக விமர்சித்திருக்கிறார். சமீபத்தில் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு கடத்தியதில் திமுக நிர்வாகியும் இயக்குநருமான ஜாஃபர் சாதிக்கிற்கு முக்கிய தொடர்பு இருந்தது தெரியவந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எந்த அரசியல் அழுத்தத்திற்கும் உள்ளாகாமல் சுதந்திரமாக செயல்பட்டு உடனடியாக இதில் உரிய விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு கடும் தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் ஆந்திர அரசின் முயற்சியை தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், பாலாற்றின் குறுக்கே புதிய அணை கட்டும் திட்டத்திற்கு ஆந்திர முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியதோடு பாலாறு தடுப்பணை தொடர்பான தமிழக அரசின் வழக்கில் சிக்கல் தீர்ந்துவிட்டதாக அம்மாநில அமைச்சர் கூறியிருப்பது அதிர்ச்சியளிக்கும் வகையில் அமைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். அமைச்சரின் இந்த கூற்று தமிழக அரசு தொடுத்த வழக்கில் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக தெரிவித்துள்ள அவர், ஆந்திராவில் புதிய தடுப்பணைகள் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தொடுத்த வழக்கில் என்ன நடந்தது என்பது பற்றி அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். புதிய தடுப்பணைகளை கட்டுவதும் ஏற்கனவே கட்டப்பட்ட அணைகளின் உயரத்தை அதிகரிப்பதும் சட்ட விரோதம் என்று தெரிவித்திருக்கும் ராமதாஸ் இதை ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது என்று கேட்டுக் கொண்டார். பாலாற்றை நிரந்தர பாலைவனமாக்க ஆந்திர அரசு திட்டமிட்டு மேற்கொள்ளும் சதியை தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் என்றும், குப்பம் பகுதியில் பாலாற்றின் குறுக்கே புதிய தடுப்பணை கட்டுவதற்கான ஆந்திர அரசின் முயற்சிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிரான வழக்கில் விசாரணையை தொடர உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. பட்டியலினத்தவர் குறித்து இழிவாக பேசியதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக சேலம் நீதிமன்றத்தில் பியூஷ் மனுஷ் வழக்கு தொடர்ந்திருந்தார். இது தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில்
வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என அண்ணாமலை உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, திபான்கர் தத்தா அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்த நிலையில் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தனர். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேச்சின் முழு விவரத்தின் மொழிபெயர்ப்பையும் தாக்கல் செய்ய ஆணையிட்ட நீதிபதிகள் சமூக செயற்பாட்டாளர் பியூஷ் மனுஷுக்கு நோட்டீஸ் அனுப்பவும் உத்தரவிட்டனர். ಮೆಟ್ರೋದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀವಿ, ಇವ್ರನ್ನ ಮೆಟ್ರೋದೊಳಗೆ ಬಿಡ್ತಿಲ್ಲ, ಯಾಕಂದ್ರೆ ಇವ್ರದ್ದು ಡ್ರೆಸ್ ಗಲೀಜಿದೆ ಅಂತ. பெங்களூருவில் ஏழை விவசாயி ஒருவரை மெட்ரோ ரயில் நிலையத்திற்குள் செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிகழ்வுக்கு பல்வேறு தரப்பினரின் கண்டனத்தையும் பெற்றுள்ளது. பெங்களூரு ராஜாஜி நகர் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு அழுக்கு உடையுடன் துணி மூட்டைகள் சுமந்து விவசாயி ஒருவர் வந்துள்ளார். அவரை உள்ளே விட மறுத்த பாதுகாவலர்கள் வெளியே செல்ல வற்புறுத்தினர். இதனை கண்ட சக பயணிகள் பாதுகாவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீண்ட நேர வாக்குவாதத்திற்கு பிறகு விவசாயியை மெட்ரோ ரயிலில் பயணிக்க மெட்ரோ நிறுவனத்தினர் வேறு வழியின்றி அனுமதித்தனர். ಅವರು ಗಲೀಜಿರ್ಲಿ ರೈತರು ನಾನು ಅಗ್ರಿ ಆಗ್ತೇನೆ, ಬಟ್ ನೀವು ಗಲೀಜಿದೆ ಅಂತಂದ್ರೆ ಬಿಡಬಾರ್ದು. ಆ ತರ ನಿಮ್ಗೆ ತಪ್ಪಾಗುತ್ತೆ. ಅದ್ ಹೆಂಗಿದೆ ಹೇಳಿ, ರೂಲ್ಸ್ ಎಲ್ಲಿದೆ ಗಲೀಜ್ ಬಟ್ಟೆಗೆ ಬಿಡಲ್ಲ ಅಂತ. இது தொடர்பான காணொளி வெளியான நிலையில் ராஜாஜி நகர் மெட்ரோ ரயில் நிலையத்தின் பாதுகாப்பு பொறுப்பாளர் நீக்கப்பட்டுள்ளார். ಏನ್ ವಿಐಪಿ ಟ್ರಾನ್ಸ್ಪೋರ್ಟ್ ಇದು, ಪಬ್ಲಿಕ್ಗೆ ಅಂತ ಇರೋದು. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.